தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் ஒரு விசை என்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கடந்த சில வாரங்களாக தேவனுடைய செய்தியை பல தலைப்புகளிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். தேவனுடைய வார்த்தையை நாம் எப்படி வாசிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும், அதை நடைமுறை வாழ்க்கையில எப்படி நாம் அபியாசப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி பல தலைப்புகளில் ஊடாக தேவனுடைய வார்த்தையை உபதேசமாக கொடுத்து வந்தேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, கடன் வாங்காமல் வாழ பழகுங்கள். இது ஒரு அருமையான ஒரு தேவனுடைய உபதேசமாக அமைந்தது. நிச்சயமாக எத்தனை பேர் மகிழ்ந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் ஒரு முறை நானே ரினியூவல் பண்ணிக்கிட்டேன். கடன் வாங்காம ஒரு 15 வருஷமா வாழ முடிகிறது. இன்னும் அதை அப்படியே தொடரும் இறைவனுடைய கிருபையில என்று நான் தீர்மானம் செய்து விட்டேன். அடுத்த தலைப்பு வந்துட்டு தெய்வீக சுகத்தோடு கூட வாழ பழகுங்கள். எல்லாமே பழகுங்கள் தான் சொல்றேன். எதுவுமே வந்துட்டு கட்டளைகளா நான் வந்துட்டு உபதேசிக்கவில்லை. பழகுங்கள். கெட் பிராக்டிஸ் ஹவு டு லிவ் வித்தவுட் டெப்ட். இதுதான். அந்த பழக்கம் இல்லைன்னா பாருங்க, சொதப்புல போய் முடிஞ்சிடும் லைஃப். எதுவாக இருந்தாலும் பார்ப்போம், ஒன்று பின்னாடி ஒன்று பார்ப்போம். கடைசியாக கொடுத்த உபதேசம் தெய்வீக பாதுகாப்போடு கூட வாழ பழகுங்கள். இந்த 3 தலைப்புமே மிகவும் இறைவனுடைய நாமத்தின் மகிமைக்காக பிரமாதமாக அமைந்தது என்று சொல்ல வேண்டும். நல்ல சாப்பாடு சாப்பிடும் பொழுது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அது வந்துட்டு தப்புங்க. அதனால இறைவன் நமக்கு வந்துட்டு போதுமான மன்னாவை கொடுத்தார். வாசித்து தியானம் செய்து உங்களுக்கு உபதேசத்தை கொடுத்த நான் முதலாவது ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்று நான் சொல்ல வேண்டும் கர்த்தருக்குள். அதனுடைய அடிப்படையில் அதனுடைய தொடர்ச்சியாக மீண்டும் ஒரு தலைப்பில் உங்களிடத்துல வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளையுடைய செய்தியின் தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள். இதுவும் பழகுங்கள் தான். வித்தவுட் பிராக்டிஸ் நம்ம வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும், உதாரணத்துக்கு ஒரு டிரைவிங் எடுத்துக்கிட்டாலும், இல்ல ஸ்விம்மிங் எடுத்துக்கிட்டாலும், இல்ல எனி ஸ்போர்ட்ஸ், எனி கேம்ஸ், ஈவன் டான்ஸ் ஆர் சிங்கிங், வாட் எவர் இட் மே பி, எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள நீங்க வந்துட்டு ஷைன் ஆகணும்னு சொன்னா, நல்ல ஒரு வளர்ச்சியை காணணும்னு சொன்னா, எக்ஸல் ஆகணும்னு சொன்னா நீங்க வந்துட்டு அதுல வந்துட்டு முதல்ல வந்துட்டு பழகணும். உலக பிரகாரமாக இப்படி ஒன்றின் மேல் அப்படியே நம்ம மேல மேல போயிட்டு நல்ல வளர்ச்சியை காணணும்னு சொன்னா நிறைய டேலண்ட்ஸ் தேவை, ப்ராக்டிஸ் தேவை, கமிட்மெண்ட் தேவை, டிசிப்ளின் தேவை. இப்படி நிறைய இருக்கு பாருங்க. உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு இவ்வளவு தேவைப்படுது. அப்படி இருக்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்துட்டு அதுவும் இறைவன் நம்மளை டிசைன் பண்ணியிருக்கிறாரு. எப்படி? அவருடைய வார்த்தையின் மூலமாக, அவருடைய வெளிச்சத்தின் மூலமாக, அவருடைய உபதேசத்தின் மூலமாக, அவருடைய அந்த கைடு என்று சொல்லப்படுகிற ஹோலி பைபிள், அவருடைய மேனுவல் மூலமாக இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தை வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கிறார். அப்படி லிங்க் பண்ணிட்டாரு. அப்படி லிங்க் கிடைச்சாதான் நம்ம வந்துட்டு இந்த மனுஷன் வந்துட்டு அவர் எதிர்பார்க்கிறபடி சிறப்பா செயல்பட முடியும். எல்லாத்துலயும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்? சொதப்பல் இல்லாம எக்ஸல் பண்ணலாம். அப்படி பார்க்கும் பொழுது எல்லா உபதேசங்களுமே சிறப்பான உபதேசம் தான். இன்று உங்களுக்கு கொடுக்க போகிற இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா, நல்ல தீர்மானங்கள் எடுக்க பழகுகள். வாழ்க்கையில வந்துட்டு நல்ல பல தீர்மானங்கள் எடுக்காமல் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாழ்க்கையை கோட்டை விட்டுட்டாங்க. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்து விட்டு தானும் கெட்டு போனது இல்லாம இந்த நாட்டையும் கெடுத்துட்டாங்க அப்படின்லாம் ஒரு பாட்டு அந்த காலத்துல உண்டு. அதனால நல்ல பொழுதையெல்லாம் வந்துட்டு வீணடிச்சு நல்ல தீர்மானங்களை எடுக்காததுனால எதுக்கு பிறந்தோம், எதுக்கு நம்ம வந்துட்டு இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம், மீனிங்லெஸ். அப்படி ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு கிட்டத்தட்ட நிறைய பேர் அப்படிதான் வாழ்றாங்க. அதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்குலாம் அடுத்த தலைமுறை அவங்கதான் இந்த உலகத்தையே தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு தூண்கள்.
எதிர்கால தூண்கள் அவங்க தான். ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா மீனிங் இல்லாமலே வாகனத்தை எடுக்கிறது, மீனிங் இல்லாமலே வெளியில ஊர் சுத்துறது, இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்றாங்க, பணத்தை வேஸ்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்றாங்க. அவங்களுடைய டேலண்ட்ஸ் எல்லாம் கூட என்னன்னு புரிஞ்சுக்காம எங்கேயோ 100ல ஒருத்தர் 2 பேர் ஷைன் ஆகுறாங்க. மீதி பேர் எல்லாமே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இருட்டுல இருக்கிறாங்கன்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றத வேதம் வந்துட்டு ரொம்ப அழகா சொல்லுது. முதலாவது வந்துட்டு நிறைய காரியங்கள் சொல்லணும். எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க. அந்த அளவுக்கு இறைவன் வந்துட்டு அவருடைய வார்த்தையை வந்துட்டு அவர் எப்பவுமே கிள்ளி கொடுக்கிறவர்கள அள்ளி கொடுத்திருக்கிறார். ஏசப்பாவையே உதாரணமா வச்சுக்கலாம்னு பாக்குறேன். நிறைய பேர் உதாரணத்துக்கு நான் கொண்டு வர போறேன். பரிசுத்தவான்களை எல்லாம் நம்ம வந்துட்டு பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல, ஏன் இப்பொழுது நம்முடைய காலத்துல இந்த நூற்றாண்டில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களை கூட நம்ம வந்துட்டு எப்படி அவங்க ஷைன் பண்றாங்க, அவங்களுடைய டிசிஷன்லாம் எவ்வளவு அழகா எடுத்திருக்கிறாங்க, அதனால வந்துட்டு எவ்வளவு ஒரு எக்ஸல் பண்றாங்க அவங்களுடைய லைஃப்ன்றதை பார்க்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இது வந்து முகவுரை தாங்க. பாகம் 1ன்னு சொல்லுகிறேன். அதே போல இதுதான் வந்துட்டு முகவுரை. இந்த 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 தலைப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 பகுதியாக 5 பகுதியாக கூட போகும் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானபடி அது நடக்கட்டும். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 22வது அதிகாரம் 22வது வசனம். தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார், ஆனாலும் அவரை காட்டிக் கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. இந்த பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற அவரை காட்டி கொடுக்கிற மனுஷனுக்கு ஐயோ. அது எல்லாருக்குமே தெரியும். யூதாஸ் காட்டி கொடுத்தா அவன் கடைசியில வந்துட்டு அவங்க காட்டி கொடுப்பதற்காக வாங்கின அந்த 30 வெள்ளி காசை கூட தூக்கி ஒரு நிலத்துல வீசிட்டு அவன் நாண்டு கொண்டு செத்தான் அப்படின்னு பாக்குறோம். சூசைட் பண்ணிட்டான். எஸ் கமிட்டட் சூசைடு. ஏன்னா அந்த காசு வேணா ஒரு நல்ல நீதிமான போய் நான் காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். இன்னைக்கு நம்ம அதுக்குள்ள போக தேவையில்ல. ஏசப்பாவை பார்ப்போம். ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட இந்த பூமிக்குள்ள வராரு. தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். அவர் பூமிக்குள்ள வந்ததும் பெரிய தீர்மானம். பிதா, குமாரன், பசுத்த ஆவியாகிய நம்முடைய திரியேக தேவன் வரலோகத்துல அந்த ஹெவன்லி பேலஸ்ல கவர்மெண்ட்ல உட்கார்ந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை பிளான் பண்றாங்க. மனுக்குலத்திற்கு எப்படி வந்துட்டு நம்ம ரட்சிப்பை கொடுக்கலாம், இந்த விழுந்து போன மனிதர்களை, நம்முடைய பிள்ளைகளை எப்படி தூக்கி நிறுத்தலாம், அவர்களுக்கு இந்த பூமியிலிருந்தே ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு பார்த்தா எல்லாமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லாருமே, ஒரு ஆள் இல்லைங்க, என்ன உள்பட சொல்றேன். ஆதாம்ல இருந்து நான் வரைக்கும் இந்த பூமியில வேதத்தின்படி எல்லாருமே ஏகமாய் கெட்டு, ஏகமாய் சொன்னா மேக்சிமம் லெவல் கரப்டட் வேர்ல்டு இது. அதனால இங்க இருந்து ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியோ தெரிந்து கொண்டு ரட்சிப்பு கொடுக்கணும்ன்றது அது வந்துட்டு சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்படி பண்ணாலும் அது வந்துட்டு வேஸ்ட், யூஸ்லெஸ்ன்றது போல நம்முடைய திரியேக தேவன் ரொம்ப அழகாக பிளான் பண்ணி பரலோகத்துல கடைசியா நம்முடைய மூத்த சகோதரன், அடிக்கடி சொல்லுவேன் செல்லமா அண்ணா, என்னுடைய எல்டர் பிரதர், இப்படிதான் அவரை கூப்பிடுறது. ஏன்னா ஒரே பேரான குமாரன் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு அப்படிதான் இந்த பூமியில அவர் வரும்போது அறிமுகப்படுத்துறாரு தூதர்கள் மூலமா. அதை நான் கெட்டியமா பிடிச்சுக்கிட்டேன். அவரு அது இல்லாம ஏசப்பாவும் சொல்றாரு பாருங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம், புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறோமா. இந்த இதுதான் வந்து பர்த் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு தைரியத்தோட தான் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபாசன தண்டையில நம்ம நெருங்கி வருகிறோம், நெருங்கி பழகிறோம். அவர் சத்தத்தை நம்ம கேட்கிறோம். அதை கேட்டு நமக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். எவ்வளவு ஒரு அருமையான டிசிஷன். அவர் மட்டும் அன்னைக்கு தீர்மானம் பண்ணலன்னு சொன்னா, இந்த பூமிக்குள்ள போவேன், இந்த பூமியில வந்து என்னுடைய சொந்த ஜனங்களே எனக்கு எதிர்த்து நிற்பாங்க, என்னை வந்துட்டு உதாசீனப்படுத்துவாங்க, அலட்சியப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்துவாங்க, நிந்திப்பாங்க, என்னை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, வாரினால் அடிப்பார்கள், முள்முடியினால் சூடுவார்கள். இது எல்லாமே வந்து தீர்க்க தரிசனமா பழைய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவானவர் பிறப்பதற்கு ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒவ்வொரு தீர்க்க தரிசியின் மூலமாக இறைவன் வந்துட்டு தன்னுடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்ப போகிறார் என்பதை குறித்து திட்டமாக தீர்க்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால எல்லாமே தீர்மானம், ப்ரீ பிளான் பண்ணப்பட்டபடியே ஒரு நல்ல தீர்மானம் தானே. பாருங்க, இன்னைக்கு அவர் நல்ல தீர்மானம் எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா மாற்றப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இறைவனுடைய வார்த்தையை பேசும்போது எனக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, அளவில்லாத ஒரு ஆனந்தம், இது எல்லாமே வரதுக்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா அவர் எடுத்த தீர்மானம். இது ஒரு மனுஷன்
ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்தா அந்த குடும்பம் முழுவதுமே நல்லா இருக்குங்க. இறைவன் பாருங்க நல்ல தீர்மானத்தை எடுத்தாரு. அந்த தீர்மானத்தை எடுத்து தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. "என்னப்பா இத நான் வந்து டிசிஷன் எடுத்திருக்கிறேன். நீ என்ன பண்ண போற? நீ ஓகே பண்றியா?" "எஸ் டாட்" அப்படின்ட்டாரு. "எஸ் ஐ ஆம் ரெடி. ஐ ஆம் ரெடி டு கோ இன்டு திஸ் வேர்ல்ட்." என்ன விதமான நிந்தைகள், அவமானங்கள், என்ன பிரச்சனைகள் எக்ஸ்ட்ரீமா வந்தாலும் நான் வந்துட்டு தாங்கிக் கொள்ளுகிறேன். நான் போகிறேன். ஆனா நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம எப்படி இங்க சந்தோஷமா இருக்கிறோமோ அதே போல அவங்க அங்க சந்தோஷமா இருக்கணும். சமாதானத்தோட கூட இருக்கணும். மகிழ்ச்சியா இருக்கணும். எல்லா இல்லல்களிலிருந்து அவங்க வந்து விடுதலை பெறணும். நான் மீட்பை கொடுக்கணும். ரட்சிப்பை கொடுக்கணும். இப்படி நிறைய திட்டங்களை போட்டு அப்படிப்பட்ட தீர்மானத்தோடு தான் இந்த பூமிக்கு வராருங்க. சும்மா வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு புருஷனுடைய சித்தத்தின்படி நிறைய பேர் இங்க பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இறைவனுடைய சித்தத்தின்படி பிறந்த ஒரே நபர் நம்முடைய ரட்சகரும் ஆண்டவரும் மீட்பருமாய் இருக்கிற அண்ணன் இயேசு கிறிஸ்து, மூத்த சகோதரன். எவ்வளவு ஒரு அழகா, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிதா வந்துட்டு ஒரு இது ஐடென்டிபிகேஷன் கொடுக்கிறாரு. யார் அவர்? அவருக்கும் எனக்கும் என்ன ஒரு உறவு? எதுக்காக நம்ம அவருக்கு செவி கொடுக்கணும்? அவர் உள்ள வரும்பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், எனக்குள் ஒருவன் பிரவேசிப்பான் என்று சொன்னால் அவன் உள்ளும் புறமும் சென்று நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். எவ்வளவு ஒரு இப்படிப்பட்ட தீர்மானங்களை வந்துட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பங்க. எங்கேயோ ஒரு 2 பேர் எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறவங்க உண்மையிலேயே வாழ்க்கையில வந்துட்டு நல்லா ஷைன் பண்றாங்க. அவங்க பேரெல்லாம் நம்ம நினைக்கிற அளவுக்கு நல்லா மேல வந்து நிக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்தபடியாக ஒரு குறிப்பை கொடுக்கலான்னு இருக்கிறேன். உசேன் போல்ட் எல்லாருக்குமே தெரியும். உசேன் போல்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர் ஜமைக்கா என்ற ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கண்ட்ரில அது ஒரு குட்டி ஐலாண்டு. அந்த குட்டி ஐலாண்ட்ல ஒரு குட்டி குக்கிராமம் சொல்லலாம். அதுல வந்துட்டு இந்த மனுஷர் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா 1986ல அவரு பிறந்ததா ரெக்கார்ட் இருக்கு. 2009ல ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாருங்க. அவர் யாரு எவருன்னு யாருக்குமே தெரியாது. அவர் வந்துட்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் எப்படி பண்றாரு? 100 மீட்டர்ஸ் வந்துட்டு 9.58 செகண்ட்ஸ் கலக்குறாரு. கடக்குன்னு போறாரு, வின் பண்றாரு, வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்றாரு. 9 நிமிடம் 58 வினாடிகள். இதை வந்து யாருமே வந்துட்டு இந்த இந்த டைம்ல வந்துட்டு வின் பண்ணல ஒலிம்பிக்ல. பாருங்க, அப்படின்னா அவர் சும்மா அப்படியே காத்துலயே பறந்து போயிட்டாரா? அவர் எத்தனை வருஷம், நான் நினைக்கிறேன் ஒரு 14 வயசுல இருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணும்பொழுதுதான் 2009ல நடந்த முதல் ஒலிம்பிக்ல வந்துட்டு அவர் கலந்துக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மின்னல் வேகத்துல ஓடி லக்கை தொடர்றாரு. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வெற்றி வாய்ப்பு அவர் தக்க வச்சாரு பாருங்க. கோல்டு மெடலிஸ்ட், நாட் செகண்ட் பிளேஸ் அண்ட் தேர்ட் பிளேஸ், வின்னர் ஆஃப் தி ஒலிம்பிக் இந்த 100 மீட்டர்ல. திரும்ப பாத்தீங்கன்னா அதே வருஷத்துல 200 மீட்டர் ஓடக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குது. அதுலயும் அவர் தான் பாத்தீங்கன்னா 19 நிமிடங்கள் 19 நிமிடங்கள் 19 வினாடி அழகா என்ன பண்றாருன்னா ஓடி போயிட்டு வின் பண்றாருங்க. இது எப்படி சாத்தியம்? அவ்வளவு மின்னல் வேகத்துல அந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணால ஒழிய அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்தார். நான் எப்படியும் எவ்வளவு பேர் வந்துட்டு மோதுவாங்க, முட்டி மோதுவாங்க, அதுல நான் வந்துட்டு வின் பண்ணணும்னா நான் எந்த அளவுக்கு கமிட்டடா இருக்கணும், எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு பாடியை வந்துட்டு அவரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கணும். உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்து, காலையில எந்திரிக்கிற விஷயத்துல இருந்து, உடம்ப வந்துட்டு கட்டுப்பாட்டா வச்சிருக்கிறதுல இருந்து எல்லாத்துலயுமே அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்கணும் கேட்டீங்கன்னா, பெரிய ஒரு முயற்சி எடுத்துக்கணும், தீர்மானத்தை எடுத்துக்கணும். தீர்மானம் இல்லாம ஏதோ கனவுல கண்டுட்டு ஓடி வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. ஏன்னா உலகத்துல இருந்து பல தேசங்கள்ல இருந்து பல பிரில்லியன்ட் காம்படிட்டர்ஸ் உள்ள வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் வந்துட்டு வின் பண்ணணும்னு சொன்னா எப்படி பாருங்க. அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய சந்தோஷத்தை பார்க்கணுமே. அப்பதான் யோசித்திருப்பார், நான் இவ்வளவு நாள் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள், நான் எடுத்த தீர்மானங்கள் இன்று நிறைவேறி விட்டது. இதுதான் வந்துட்டு பவுலடிகள் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க ஒரு 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 வசனத்துல. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12, 13.
14 இந்த 3 வசனங்களையும் நான் வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எவ்வளவு அழகான ஒரு டிசிஷன் பாருங்க. இப்போ வந்துட்டு ஒரு வெற்றி நம்ம பெற்றுட்டோம். நம்ம வந்து நம்முடைய கமிட்மெண்ட்ல, நம்முடைய பிரயாசத்துல, இறைவனுடைய கிருபையில நம்ம எதற்காக முயற்சி செய்தோமோ அதுல நீங்க வந்துட்டு சக்சஸ் ஆயிட்டீங்க, எக்ஸல் ஆயிட்டீங்கன்னு சொன்னா அதோட கூட சாட்டிஸ்பாக்சன் ஆகக்கூடாது. அது அது நல்லதோ கெட்டதோ அதை நீங்க அப்படியே மறந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும், அதை நான் மறந்துட்டு எதற்காக நான் பிடிக்கப்பட்டனோ அதை தொடர்ந்து முற்றிலும் தேறினவனாயிட்டேன் அப்படின்னு கூட நம்ம நினைக்க கூடாதான். இது எனக்கு கிடைத்த கிருபை, இதை நான் சக்சஸ் பண்ணியிருக்கிறேன், அதை நான் மறந்துட்டு என்ன பண்ண போறேன், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்ந்து ஓடுவேன். அடுத்த வசனம், சகோதரரே அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல இந்த வசனத்தை என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 3:13 வந்துட்டு அழகா ஒரு போட்டோல பிரேம் போட்டு என் வீட்டுல மாட்டி வச்சிருந்தேன். கையில ஒரு பிரீப் கேஸ் எடுத்துட்டு ஒரு மலையில ஏறி போற மாதிரி. நீங்க நான் மலையில தான் வீடு கட்டிட்டு வாழ்றது, அது வேற விஷயம். தீர்க்க தரிசனமான ஒரு படத்தை நான் அன்னைக்கு நான் பிரேம் போட்டு வீட்டுல வச்சு அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தேன். ஓகேங்களா? இது இது பாருங்க, அன்னைக்கு எடுத்த தீர்மானம் இன்னைக்கு வந்து நிறைவேறி இருக்கு. எதுவுமே வந்துட்டு சும்மாவே ஓவர் நைட்ல கிடைக்கிறது இல்ல. இன்னைக்கு கல்யாணம் பண்ணி நாளைக்கு பிள்ளைய பெற்றுக்கணும்னா வாய்ப்பு கிடையாது. நல்ல தீர்மானங்களை எடுக்கணும், நல்லா நான் படிக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு குடும்பத்துல நல்ல ஒரு அழகான ஒரு பெண்ணை கட்டணும், அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியா ஒரு திருமணத்தை நடத்தி மக்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய சந்தோஷத்தை நான் வெளிப்படுத்தணும், பிறகு நல்ல பிள்ளைகளை பெறணும், அவங்களுக்கு வந்து நல்ல படிப்புகளை கொடுக்கணும், அவங்களுடைய வளர்ச்சியில என்னுடைய பங்கு இருக்கும். இப்படி நல்ல தீர்மானங்கள் எல்லாம் நீங்க எடுக்க 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 இறைவனும் நமக்கும் உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறாருங்க. 14வது வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறது. இந்த லக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இலக்கு, கோல். இந்த கோலை வந்துட்டு செட் பண்ணாம நிறைய பேர் வாழ்க்கையை வந்துட்டு மிஸ் பண்றாங்க. ரொம்ப பேர், இறைவன் சொல்றார், நத்திங் மிஸ்ஸிங் நத்திங் புரோக்கன். நம்ம வந்துட்டு உலகத்துல, அதாவது பாருங்க, நம்மள டிசைன் பண்ணிருக்கிறதே வந்துட்டு இந்த வார்த்தை, வெளிச்சம், ஆவிங்க. இந்த 3 கொண்டுதான் நம்ம இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் இயங்க முடியுங்க. பெட்ரோல் இல்லாம வாகனம் ஓடுமா? இப்போ இ வெஹிக்கிள்லாம் வந்துருச்சு. சரி, அந்த 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 பேட்டரியில சார்ஜ் பண்ணாம அந்த வாகனம் ஓடுமா? ஓடாத. வாகனம் இருக்கும், நிக்கும், அவ்வளவுதான். இல்ல தள்ளிக்கிட்டு போகணும். தள்ளுங்க தள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப்புக்கு மத்தவங்களை கூப்பிடணும். இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை வந்துட்டு ஓடாம, ஸ்லோவா கூட ஓடாம, ஒரு ப்ராப்பர் டிசிஷன் எடுக்க தெரியாம என்ன பண்றாங்க, வாழ்க்கையை வந்துட்டு கோட்டை விட்டுறாங்க. அது அப்ப என்ன பார்த்தீங்கன்னா, அப்ப அதுக்கு தேவையான ஃபியூல் தேவைப்படுது, அதுக்கு தேவையான பேட்டரியில வந்துட்டு சார்ஜ் தேவைப்படுது. இதெல்லாம் நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை நம்ம உட்காந்து அழகா சவாரி பண்ண முடியும். இல்லைன்னு சொன்னா முடியாது. அதே மாதிரிதான் இந்த ஆவி, ஆத்மா, சரீரத்தினால் நிரப்பப்பட்டு இந்த மனுஷி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் வாழ்க்கையில வந்து தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகணும். இறைவனுடைய கிருபையில்னு சொன்னா அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த அறிவுரையை அதை நாம் பெற்றுக்கொண்டு அதன்படி நாம் வந்துட்டு செயல்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது, நிச்சயமாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நம்ம கையில வந்துட்டு பெரிய ஹோலி பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கு. சும்மா பூஜை போடுறதுக்கும் நம்முடைய ரூம்ல வந்துட்டு லைப்ரரியில அடுக்கி வைக்கிற ஒரு புக்கு மாதிரியும் இதை இருக்கக்கூடாது. இது ஒரு வாழ்க்கையை நெறிப்படுத்துகிற ஒரு கைடு, மேனுவல். இந்த மேனுவலை வந்துட்டு யாருக்காக கொடுத்தாரு? மிருக ஜீவராசிகளுக்கு கொடுத்தாரா? இல்லையே. தான் உண்டு பண்ணின மனுஷனுக்காகவும் மனுஷிக்காகவும் அவர் என்ன பண்றாரு, ஒவ்வொரு நாளும் அந்த ஏதேன் தோட்டத்துல இறங்கி வந்து பகலில் குளிர்ச்சியான நேரத்துல ஆதாமோட கூட, ஏவாளோட கூட அவர் என்ன பண்றாரு, சம்பாஷித்துட்டே போறார். இதை செய்யப்பா, இதை செய்யாத, இதை சாப்பிடு, இதை சாப்பிடாத, இதை பாரு, இதை பார்க்காத. எவ்வளவு ஒரு அழகா கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. இறைவனுக்கு தானே தெரியும், அவருடைய பிள்ளையாச்சு நம்ம. பிள்ளைகள் வந்து பெற்றோர்களுக்கு போதிப்பாங்களா சின்ன வயசுல? பெற்றோர்கள் வளர்ந்தவர்கள், அவர்கள் பார்த்து பெற்ற பிள்ளைகள், அவர்களுக்கு தாய் தகப்பன் தான் உபதேசம் கொடுக்கணும். அதே மாதிரிதான் நம்முடைய பரம தகப்பன், நம்மை உருவாக்கினவர், இந்த பூமியில வைத்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து இந்த பூமி எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்குங்க. பிராக்டிஸ் பண்ற ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி இருக்கு. யார் யாரெல்லாம் இந்த ட்ரைனிங்ல வந்துட்டு கமிட்டடா இருக்கிறாங்களோ, பிராக்டிஸ வந்துட்டு ரொம்ப, இப்ப பவுலடிகள் சொன்னது போல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்றாரு.
தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார். எங்க போகிறார்? கல்வாரி சிலுவைக்கு போறாரு. தான் மறிக்க போகிறோம்னு தெரிஞ்சே போறாரு கல்வாரி சிலுவைக்கு. இப்ப நான் சாக போறேன்னு தெரிஞ்ச நான் அந்த அந்த விஷயத்துல இறங்குனாங்க. ஆனா அவருக்கு நல்லா தெரியுது நான் சாக போறேன். ஆனா நான் சாகணும், நான் மரணத்தை தழுவ வேண்டும், என்னுடைய மரணத்தின் மூலமாக, என்னுடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு உண்டு, அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள், பெற்றுக்கொண்ட பிறகு பரலோகத்துல எங்களோடு கூட நம்மோடு கூட வந்து வாழ முடியும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய அருமையான திட்டத்தோடு தீர்மானம் எடுத்தவராய் இந்த பூமிக்கு வர்றார். அதனால்தான் ஏசப்பா சொன்னாரு, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம். எவ்வளவு பாருங்களேன், இது இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. நம்முடைய சித்தத்தை தான் மேக்சிமம் நிறைவேற்றும். அதை நம்ம ஒத்துக்கணுங்க. நான் கூட ஒத்துக்கிறேன். நம்முடைய சித்தத்தை தான், நம்முடைய பிளஷ் என்ன கேக்குதோ, நம்முடைய உள்ளா அந்த அந்த ஆத்மா என்ன கேக்குதோ, மைண்ட் எதெல்லாம் பார்த்து ஆசைப்படுதோ அதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு இது பண்ணட்டும். ஆனா இவர் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் செய்யறது இது பிதாவுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இது அவருடைய சித்தமா இல்லையா. நம்மள எத்தனை பேர் அப்படி செய்யணும் சொல்லுங்க? காலையில எந்திரிச்சு ராத்திரி தூங்குற வரைக்கும் நம்முடைய சித்தத்தை 90% நிறைவேற்றிட்டு 10% தான் பிதாவின் சித்தத்தை அங்க ஒருத்தர் இங்க ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறோம், நிறைவேறிட்டு. இதுதானே உண்மை. அப்படி இருந்தாலும் ஆண்டவர் சொன்னது போல கடுகளவு விசுவாசம் உனக்கு இருந்தால் போதும் சொன்னார் பாருங்க. அந்த விசுவாசத்தை எதிர்பார்க்கிறாங்க. அதனாலதான் நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா தப்பிச்சுட்டு இருக்கிறோம். இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல இன்னொன்னு சொல்லணும்னா, இறைவன் வந்துட்டு நம்முடைய ரட்சகராகிய நம்முடைய ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அந்த முடிவின் நிமித்தம் அந்த ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா, அவர் எல்லாம் முடிந்து சொன்னாங்க. அந்த முடிவுல இருந்துதான் அந்த முடித்து வைத்த காரியத்துல இருந்து கிருபையாய் நம்ம என்ன பண்றோம்னா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றபடி ஒண்ணுமே இல்லைங்களா, எப்படி மூட்டைப்பூச்சியை பார்த்தோன்னா தொட்டு அதை நசுக்கி சாகடிச்சு போடுறோமோ அது போல நம்மள வந்துட்டு இறைவன் என்னைக்கோ நம்மள சாகடிச்சு போட்டிருக்கலாம். ஆனாலும் வந்துட்டு அவர் கிருபையா இருக்கிறாருங்க. அதனால உசேன் போல்ட் எடுத்த நல்ல முடிவு போல, பவுல் அடிகள் எடுத்த ஒரு நல்ல முடிவு போல, நம்முடைய ரட்சகர் எடுத்த நல்ல முடிவு போல நீங்களும் நானும் ஒரு கோல் ஒன்று செட் பண்ணிட்டு இந்த மாசம் இதை நான் நிறைவேற்றுவேன், இந்த மாசம் இதை வந்து நான் ரொம்ப நம்ம எக்ஸலண்டா பண்ணி காட்ட போறேன், என்ன நானே பீட் பண்ண போறேன். அப்படிதான் பாருங்க, 100 மீட்டர்ல வின் பண்ண அந்த போல்ட் வந்துட்டு 200 மீட்டர்லயும் அவரு நான் வின் பண்ணுவேன் சொல்றாரு. எவ்வளவு அருமையான அந்த மணிக்கும் 19 நிமிடம் சொல்றாரு. 19 நிமிஷம் கிடையாது, 19 செகண்டுங்க. 19 செகண்ட் 0.19 அவ்வளவுதான். 19 செகண்ட்ஸ்ல வின் பண்ணி முடிச்சாரு. 100 ஃபீட் வந்துட்டு 9 செகண்ட்ஸ் அண்ட் 58 இவ்வளவுதான் கவுண்ட். 9 செகண்ட் 19 செகண்ட் 9 செகண்ட் 0.58ல வந்துட்டு 100 மீட்டர்ஸ் வின் பண்றாரு. 19.19 செகண்ட்ஸ் வந்து 200 மீட்டர் வந்து வின் பண்ணி கோல்டு மெடல் ஆயிட்டாரு. அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரர் ஆயிட்டார். குக்கிராமத்துல இருந்து வந்தவர். அதுக்கு என்ன காரணம்? நல்ல அருமையான டிசிஷன். அந்த வயசுல அந்த 1986ல பிறந்த பிள்ளைங்க எத்தனை பேர் உசேன் போல்ட் மாதிரி எக்ஸல் ஆயிருக்கிறாங்க, ஷைன் ஆயிருக்காங்க, கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வந்துட்டு கோல்டு மெடலிஸ்டா இருக்கிறாங்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு நம்முடைய காரியங்களை வந்துட்டு முன்னெடுக்கும் பொழுது நிச்சயமா நமக்கு வந்துட்டு இறைவன் வந்து நல்ல உதவி செய்யக்கூடியவரா இருக்கிறாருங்க. என்ன மாதிரி கோல்லாம் நீங்க செட் பண்ணலாம், எப்படி நீங்க வந்துட்டு நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகலாம் அப்படின்றது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கிறேன். இது என்னுடைய பழக்க வழக்கங்கள், அது உங்களுக்கு அது பொருந்தும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான். அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க அப்ளை பண்ண பாருங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்ல. அதிகாலையில் எழுந்திருப்பது ஒரு நல்ல பழக்கங்க. 8 மணிக்கு மேல சன் ரைஸ் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் பல் தளக்குவாங்க, பிரஷ் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லாம அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான்னு ஆண்டவர் சொன்னாரு. அந்த வார்த்தையை நம்ம மதிப்பு கொடுக்கணும்ல. அதான் சொன்ன பாருங்க, அவருடைய அந்த 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 மேனுவல் நம்ம படிக்கலன்னு சொன்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். மிஸ் பண்ணுவோமா? மிஸ் பண்ண மாட்டோமா? பாருங்க, அவர் சொல்லலாம் மதியானமா வந்து தேடலாம், தப்பு கிடையாது. ஆனா அவருக்கு நம்ம கொடுக்கிற ரெஸ்பெக்ட் வந்துட்டு இதுதான் விஷயம். அதனாலதான் ஏசப்பா அழகா சொன்னார், முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தின் நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு உபதேசம். வெரி சிம்பிள்ங்க, வெரி சிம்பிள். இதெல்லாம் வந்து நம்மளால செய்ய முடிஞ்சதுதான் செய்யற அனுமதிச்சிருக்கிறாருங்க. நீ ஒரு 500 கிலோ தூக்கி தலைமையில வச்சுட்டு நடந்து வாப்பா ஒரு 100 மீட்டர் சொன்னா முடியுமா? இது எப்படி சாத்தியம் இறைவா அப்படின்னு நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோமா? அதிகாலையில எழுந்திருக்கிறது கஷ்டமாங்க. அதிகாலைன்னா என்ன, 1 மணிக்கு எந்திரிக்க சொல்றாரு. சூரியன் உதயமாவதுக்கு முன்னாடி எனக்கும் சூரியனுக்கும் ஒரு காம்படிஷன் அடிக்கடி இல்ல, டெய்லி அதுதான். நான் எந்திரிக்கிறேன்னா நீ எந்திரிக்கிற, நீ எந்திரிக்கிறது 6 மணி, எனக்கு சூரியனுடைய வெளிச்சத்தை கொடுக்குறது 6 மணி, நான் காலையில் 4 மணிக்கே எந்திரிப்பேன். இதுதாங்க கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 4 மணிக்கு எந்திரிக்கிற பழக்கம் அப்படியே பிக்ஸ் ஆகி போச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு
அப்பவே காலையிலேயே நல்லா குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இறைவனுடைய சமூகத்துல வந்து நானும் என் மனைவியும் உட்கார்ந்துருவோம். ஏன்னா முதலாவது தேவனையும் உங்களுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ரொம்ப ஈஸி. நிறைய ஈஸி மெத்தட் வந்துட்டு நிறைய ஃபார்முலாலாம் பைபிள்ல இருக்குதுங்க. அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும். வாழ்க்கையில சக்சஸ் ஆகணும்னு சொன்னா இதெல்லாம் ஒரு ஃபார்முலா தானே. கணக்குல எப்படி அந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம வந்துட்டு சென்டம் அடிக்கிறோமோ அதே மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல சென்டம் அடிக்கணும்னு சொன்னா இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டிப்ஸுங்க. அதிகாலையில் எந்திரிச்சு பாருங்களேன். முதலாவது தேவனையும் ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது பிறகு சொல்றாரு இவைகள் எல்லாம் எதெல்லாம் நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம் பாருங்க. வேர்வை செஞ்ச சேவையில 8 மணி நேரம் இல்ல 80 மணி நேரம் வேலை செஞ்சா கூட நம்மளுக்கு வந்துட்டு பணம் காசு வராது, சேராதுங்க. சேர்ந்தாலும் நிக்காது, பொத்தல் பாக்கெட்ல தான் போடுவோம். இதை நீங்க செஞ்சு பார்க்கும்போது நான் செஞ்சு பார்க்கும்போது நான் சக்சஸ் ஆகிருக்கிறேங்க. நிச்சயமா சொல்றேங்க. நம்முடைய தேவன் வந்து ஜீவனுள்ள தேவனுங்க. அவரை பத்தி பேசும்பொழுது வாயில வந்துட்டு எச்சில் ஊறுது. இதுதான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கும் அது இருக்கும். உலகம் ஃபுல்லா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்துல வாழுறாங்க. அந்த சந்தோஷத்துல நானும் ஒரு பங்காளரா இருக்கிறதுனால என்னுடைய சந்தோஷத்தை கூட உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த காலை வேளையில. அதனால உடற்பயிற்சி இருக்கு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியம். ஆண்டவரை தேடிட்டு ஆண்டவரை துதிச்சுட்டு அவருக்கு மனசுல மகிழ்ச்சியை கொடுத்துட்டு என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன்னு சொன்னார் பாருங்க. என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். எனக்கு செகண்ட் போர்ஷன் வேண்டாம். கனவீனம் எனக்கு வேண்டாம். சின்ன வயசுல ரட்சிக்கப்படாத அந்த காலங்கள்ல வந்துட்டு கனவீனப்படுத்தப்பட்டோம் குடும்பமா. சொந்த பந்தமெல்லாம் தூரமா நின்று இருந்தது. வேடிக்கை பார்த்தாங்க. அவங்களும் அந்த காலத்துல நல்லாவே இருந்தாங்க. வீடு வாசலோட கூட இருந்தாங்க. அரசு வேலையில நல்ல சம்பளத்தோட கூட இருந்தாங்க. ஆனா யாரும் எங்களை வந்துட்டு என்ன பார்க்கல. உதவிக்காரன் நேட்லைங்க. கிட்ட போனா முட்டை பகை சொல்லுவாங்களே, ஒட்டிப்பாங்களோ, அப்படி ஏதாவது கொடுத்துட வேண்டியது வருமோ, பிள்ளைங்களாம் குட்டி பிள்ளைங்களா இருக்கிறாங்க, வயசுக்கு வந்ததுக்கு ஏதாவது செய்யணுமோ, நாளைக்கு கல்யாணத்துக்கு ஏதாவது கேட்பாங்களே, யாரும் 10 பைசா கொடுக்கலீங்க. எங்க ஆண்டவர் தான் எல்லாம் ரட்சிப்பை முதல்ல கொடுத்துட்டாரு. ரட்சிப்பை கொடுத்துட்டு பெரிய மேனுவல் கையில கொடுத்துட்டாரு. 66 புக் இருக்கு. எல்லாத்தையும் கவனமா படிட்டான்னு வேற சொல்லிட்டாரு. அஜாகிரதையா இருக்காத, கவனமா படி. இரவு பகலும் அந்த தியானம் பண்ணு. வாத்தியார்களுக்கெல்லாம் அவர் தான் வாத்தியார். அவர் தான் எனக்கு நம்பர் 1 டீச்சர். அவர் தான் எனக்கு நம்பர் 1 ப்ரொஃபசர். இவரை மாதிரி ஒரு டியூட்டர் கிடைக்கிறதுக்கு நீங்களும் நானும் கொடுத்து வச்சிருக்கணும். என்ன தவம் பண்ணோம்? ஒரு தவமும் பண்ணல. எல்லாம் நம்ம அப்பா, நம்முடைய ஆண்டவன், நம்முடைய ஆவியானவர், அவங்களுடைய பிளான், அவங்களுடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய சின்சியாரிட்டி, அவங்களுடைய சாக்ரிஃபைஸ். அண்ணா எவ்வளவு அழகா பெரிய பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த எந்த மனுஷன் தன்னுடைய நண்பனுக்காக ஜீவனை கொடுக்கிறான்? நம்முடைய அண்ணன், நம்முடைய ரட்சகர் அழகா நமக்காக, நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டாருங்க, கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்தாருங்க. உடற்பயிற்சி செய்வது, ப்ராப்பர் எக்ஸசைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க. இறை வழிபாடு வந்துட்டு மிஸ் பண்ணவே கூடாது. எப்படி அந்த யோகா அப்படின்னு சொல்றாங்க, தியானம் சொல்றாங்க, அது வந்து நம்ம வந்துட்டு இறை வழிபாடுன்னு சொல்றோம். இதை வந்து செய்யறத வந்துட்டு மிஸ் பண்ணக்கூடாது. இது வந்து ஏதோ ஒரு நாளைக்கு, வாரத்துல ஒரு நாள், வெள்ளிக்கிழமை வீக்கெண்ட்ல தான் நான் வந்துட்டு இறைவனை தேடுவேன். இல்லைன்னா இயர்லி ஒன்ஸ் நான் வந்துட்டு முக்கியமான நாள்ல, அதாவது ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, கிறிஸ்துமஸ் டே, இல்ல நியூ இயருக்கு பாருங்க, சர்ச்சில் பொதுவாக ஒரு உதாரணம் சொல்ற ஒரு 500 பேர் கூடுற சபை அப்படின்னா அன்னைக்கு நியூ இயர் ஈவெண்ட்ல மட்டும் அப்படி டபுள் ஆயிடுவாங்க. அது எப்படி? அதாவது வருஷம் ஃபுல்லா 365 நாளும் அவங்களுடைய வாழ்க்கையின்படி வாழ்ந்துட்டு நடந்து முடிச்சுட்டு கடைசி அது ஒரு நாள் வந்து பிளெஸிங் போய் கேட்டு வாங்குறது. இது இது நான் என்ன பார்த்துருங்க, இது அவமானமா நான் பாக்குறேன். இறைவனை வந்துட்டு அவரை வந்து மட்டுப்படுத்துறாங்களோன்னு தோணுது. அவர் எவ்வளவு பெரிய இறைவன், அவரை வந்துட்டு காட் ஆஃப் இன்னசென்ட் நான் பேர் வச்சது காரணமே யோசிச்சு பாக்குறேன். இது மாதிரி ஒரு கருசனை உள்ள இறைவன், இது மாதிரி ஒரு தியாகம் நிறைந்த உள்ளத்தை உடைய இறைவன் வந்து இந்த பூமியில வந்துட்டு தேடியும் காண மாட்டோம். நிச்சயமா சொல்றேன், தேடியும் காண. ஆனா அவர் நம்ம தேடி வந்தார், தேடி ஓடி வந்தார். ஃபாதர் பெருமாள் அழகா பாடுவார் பாருங்க, என்னை தேடி ஓடி வந்தார், என் தேவை எல்லாவற்றையும் சந்தித்தார். அருமையான பாடல்கள் ஃபாதர் பெருமாள். இன்னொரு தற்காலத்தில் வாழ்கிற தாவீது, அவர் தாவீதை விட உன்னதமான ஒரு தேவ மனுஷர் அவர். அவ்வளவு பாடல்களை எழுதியிருக்கிறார். அவ்வளவு வந்துட்டு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்க. சரியான நேரத்துல உணவு உட்கொள்வது ஒரு நல்ல பழக்கம், நல்ல தீர்மானம் எடுக்கிறது. அதே சரியான நேரத்துல தூங்குறது. 1 மணி வரைக்கும் தூங்குறதுலாம் வந்துட்டு சரியில்லைங்க. 1 மணிக்கு தூங்குறது, நைட் சினிமா பார்த்துட்டு தூங்குறது, மறுநாள் காலை எப்படி எந்திரிக்க முடியும், இறைவனை எப்படி தேட முடியும்? அப்ப இறைவனை வந்து திருமணமும் உதாசனம் படுத்துறதுதான் வேணும். சேமிப்பு பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறேன். இது முன்னுரை தான். அடுத்த முறை உங்க இடத்துல வரும்போது இன்னும்
பல விளக்கங்களோடு கூட எப்படி நல்ல தீர்மானங்களை எடுக்க நம்ம பழக வேண்டும், எப்படி நம்முடைய முற்பிதாக்கள் எடுத்தார்கள், நம்முடைய ரட்சகர் உள்பட. அது நிமித்தம் இந்த நாள் வரைக்கும் அவர்களெல்லாம் நம்ம நினைவுல கூறுகிறோம். அதுவும் ரொம்ப முக்கியம். அதே போல கடனே வாங்காமல் இருப்பது, கடன் வாங்காமல் இருக்க பழகுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? கடனே வாங்காமல் வாழ்வது எப்படி, இதை நம்ம கத்துக்கிட்டோம் இல்லையா? நிச்சயமா சொல்றேன், ஒரு ரூபாய் கூட கடன் வாங்காம, ஒரு பைசா கூட வட்டி கட்டாம, உங்களுடைய முதலீடே உங்களுக்கு அசலும் வட்டியும் சேரக்கூடிய விதத்துல நல்ல தீர்மானங்களை நீங்களும் நானும் எடுப்போம் என்று சொன்னால், இறைவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக இந்த பூமியில சிறப்பா வாழ முடியுங்க. சீமானா வாழ முடியுங்க. சீமான வெறும் பேர்ல வச்சுக்கிட்டா போதாதுங்க. நீங்களும் நானும் எப்படி ஆபிரகாம் பெரிய செல்வ சீமானா இருந்தார், அவருடைய வாரிசு ஈசாக்கு, யாக்கோபு, எல்லாமே யோசேப்பு, எல்லாம் செல்வ சீமான்களா இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து இறைவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காக நாம் வாழ்வோம். இந்த நாளிலே, இந்த காலை வேளையில நீங்கள் கேட்ட இந்த முகவுரை செய்தி, அதாவது நல்ல தீர்மானங்களை எடுக்க பழகுங்கள் பாகம் 1 நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து நாம் இறைவனை நோக்கி பார்ப்போம். நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும். தேவனுடைய கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. துதிக்கான மகிமை அனைத்தையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட உம்மை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you all.